இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். பணி காலத்தில் இருந்த மருத்துவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படும் என தெரிவித்துள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் 11,000 மருத்துவர்கள் தாங்களாக விருப்பம் தெரிவித்து மருத்துவர்களின் விருப்ப பங்களிப்பு தொகுப்பு நிதி திட்டத்தில் இணைந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். மருத்துவர்களை பொறுத்தவரை பணிக்காலத்தில் இறந்தவர்கள் அவருடைய குடும்ப வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான வேலைவாய்ப்புகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை பொறுத்தவரை மருத்துவர்களின் நேரடி வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்குவது என்பதில் அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி வழங்கப்படுவதில் விதிமுறைகள் இடம் தருவதில்லை. எனவே இதில் 3 வகையான பணி நியமனங்கள் உடனடியாக வழங்குவதற்கு சட்டத்திலும் விதிமுறைகளிலும் இடம் இருக்கிறது. அந்த வகையில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், அலுவலக உதவியாளர் ஆகிய 3 வகையான பணியிடங்கள் உடனடியாக மருத்துவர்களுடைய வாரிசுதாரர்கள் வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவித்து இங்கே விண்ணப்பித்தால் உடனடியாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.